சொன்னால் அந்த லாஜிக்கல் பாசிட்டிவிஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, மெடிக்கல் கிளைம் வந்து மீனிங்ஃபுல்லாக இருந்ததுன்னா அதை வந்து அவங்க எம்பிரிக்கலாக வெரிஃபை பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க. இன்னொன்று அவங்க இன்னொரு பெரிய தப்பு என்ன பண்ணாங்கன்னா, மெட்டாஃபிசிக்கல் எவிடன்ஸாக எடுக்கவே மாட்டோம்னு சொல்லுவாங்க. இப்போ மெட்டாஃபிசிக்கல் எவிடன்ஸாக எடுக்கவே மாட்டோம்னு சொன்னோம்னா, அவங்க ரேஷனலிஸ்டோட ஐடியாலஜி ஏகப்பட்டது அடிவாங்க. சி எனர்ஜி, வாத பித்த கதம், அந்த இதெல்லாமே அடிவாங்க. அது வந்து அவங்க அந்த மாதிரி பண்ணி ஒரு 20 வருஷம் அந்த மாதிரி போனதுனால ஒரு 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 1/4 நூற்றாண்டு அந்த மாதிரி இருந்தும் அதுக்கப்புறம் சயின்ஸ் எவால்வ் ஆகாதது அவங்களுக்கு தெரிஞ்சுது. அதனால தான் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறவங்கலாம் 1920s காலாவதியாகி அதுக்கப்புறம் இமானுவேல் காண்ட் வந்து டிரான்சென்டென்டல் ஐடியலிசம் கொண்டு வந்தார். அதாவது அவருக்கு முன் டிரான்சென்டென்டல் ஐடியலிசம்ங்கிறது என்னென்னா, மெட்டாஃபிசிக்கல் எவிடன்ஸையும் நம்ம ஒரு எவிடன்ஸாக ஏற்றுக்கணும். மெட்டாஃபிசிக்கல் எவிடன்ஸ்னால் அதாவது நம்ம சென்சரி பெர்செப்ஷனில் இல்லாத சில விஷயங்கள்லாம் நம்ம மெட்டாஃபிசிக்கல் எவிடன்ஸாக கொண்டு வருவோம். மெட்டாஃபிசிக்கல் எவிடன்ஸ்க்கு அதெல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் இப்போ நம்ம பேரலல் யூனிவர்ஸ் கான்செப்ட், மல்டிவர்ஸ் கான்செப்ட், ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் பார்த்தீங்கன்னா அப்சைட் டவுன் கான்செப்ட், இது எல்லாமே இந்த மெட்டாஃபிசிக்கல் எவிடன்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் தான். அது கதை தானே, அதையே நீங்கள் சயின்ஸோட விட்டுவிட்டீங்கன்னா அந்த மாதிரி யோசிக்கிறதுக்கான க்ரியேட்டிவ் ஃப்ரீடம் அது தியரியும் நிறையா பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கா இல்லையான்னு பேரநார்மல் ஆக்டிவிட்டிலாம் செக் பண்ணிவிட்டு அதுவும் ரிசர்ச்சாக போயிட்டு தான் இருக்குது. இப்போ பேசுகிறவங்க சில அப்சர்டான விஷயங்கள்லாம் நாங்கள் ஏற்றுக்கவே மாட்டோம் பேசுகிறவங்களோட மைண்ட் செட் இன்னும் லாஜிக்கல் பாசிட்டிவிஸ்ட்டாக தான் இருக்காங்க. அவங்க இன்னும் இப்போ இருக்கிற எவிடன்ஸ் பேஸ்ட் மெடிசனாக இருக்குது. ஆனால் இவங்க தான் இப்போ கீ ஒப்பீனியன் லீடர்ஸாக இருக்காங்க. இந்த மாதிரி கீ ஒப்பீனியன் லீடர்ஸ்னால் இவங்க ஒப்பீனியன் சொல்லிட்டாங்கன்னா அதுதான் வேத வாக்கு அப்படிங்கிற மாதிரி ஆகிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இன்னமும் எவிடன்ஸ் பேஸ்ட் மெடிசன் இப்போ எப்படி இயங்குதுன்னு தெரியாமல் லாஜிக்கல் பாசிட்டிவ்ஸ் மாதிரி இருக்கிறதுனால நிறைய ப்ராப்ளம்ஸ்ங்கிறத நிறையா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸு, நிறையா சில சிஸ்டத்தோட இன்டெகிரிட்டி அதை பாதிக்கிற மாதிரிலாம் இருக்குது.